வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பருவமழை போல் மழைக்கால கூட்டத்தொடரும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். தில்லியில் நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற கரப்பான்பூச்சி ஜனதா இளைஞர்கள். தடுப்புகளை உடைத்து முன்னேறிய இளைஞர்களை தடியடி நடத்தி கலைத்த காவல் படையினர். தில்லியில் போராட்டம் நடத்திய இளைஞர்களை விரட்டி எடுத்ததற்கு எதிர்க்கட்சியினர் கண்டனம். கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து தர்மேந்திர பிரதான் விலக வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சி கோரிக்கை. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளில் பல்வேறு விவகாரங்களை எழுப்பிய எதிர்க்கட்சிகள். நீட் தேர்வு, ராமர் கோவில் நன்கொடை பற்றி பேச வலியுறுத்தியதால் அவைகள் மீண்டும் மீண்டும் ஒத்திவைப்பு. தமிழ்நாட்டில் நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சியா சாத்தானின் ஆட்சியா என்று மு.க. ஸ்டாலின் கேள்வி. தவேக அரசு அரசியல் விமர்சனங்களுக்கு அலறி துடித்து கைது செய்வது ஏன் என்றும் வினா. தாக்குதல்கள் தொடர்ந்தால் மறக்க முடியாத பாடத்தை கற்பிக்க வேண்டியிருக்கும். அமெரிக்காவுக்கு ஈரானின் உச்ச தலைவர் மொஜ்தபா காமேனி எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். பருவமழையும் நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரும் ஆக்கப்பூர்வமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளில் பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்துக்கு வெளியே உரையாற்றினார். அப்போது பருவமழையாக இருந்தாலும் மழைக்கால கூட்டத்தொடராக இருந்தாலும் அது ஆக்கப்பூர்வமாகவும் பயனுள்ள வகையிலும் இருக்க வேண்டும் என கூறினார். இந்திய இளைஞர்கள் விண்வெளி பயணத்தில் புதிய தடம் பதித்துள்ளதாகவும் ஸ்கைரூட் ஏர்பேஸ் நிறுவனத்தில் பணியாற்றுவோரின் சராசரி வயது 28 தான் என்றும் கூறினார். ஒரே மாதத்தில் இந்தியா எண்ணற்ற சாதனைகளை படைத்துள்ளதாக கூறினார். கடந்த ஆண்டில் இந்தியர் ஒருவர் பன்னாட்டு விண்வெளி நிலையத்துக்கு சென்று வந்ததை நினைவு கூர்ந்தார். இந்த ஆண்டில் தனியார் ராக்கெட் ஏவும் திறன் படைத்த 3வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். அண்மையில் ஹைட்ரஜன் ரயிலை இயக்கியது, செமி கண்டக்டர் ஆலையை திறந்தது ஆகிய சாதனைகளையும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். மேற்காசிய போர் சூழலில் பெட்ரோல், டீசல், எரிவாயு தட்டுப்பாடு இருந்த போதிலும் இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 7.7 விழுக்காடு என்ற அளவில் இருந்ததாக குறிப்பிட்டார். தில்லியில் நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியை சேர்ந்த இளைஞர்களை காவல் படையினர் தடியடி நடத்தி விரட்டி அடித்தனர். நீட் தேர்வு முறைகேடு, வேலைவாய்ப்பின்மை உள்ளிட்டவற்றை கண்டித்து தில்லி ஜந்தர் மந்தரில் இருந்து நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக செல்ல இளைஞர்கள் முயன்றனர். அவர்களுக்கு ஆதரவாக திரிணாமுல் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹ்வா மொய்த்ரா, ஆசாத் சமாஜ் கட்சி தலைவர் சந்திரசேகர் ஆசாத் உள்ளிட்டோர் அங்கு சென்றனர். பேரணியாக செல்ல முயன்ற இளைஞர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். தடுப்புகளை உடைத்துக் கொண்டு செல்ல முயன்ற இளைஞர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தி அவர்களை விரட்டி அடித்தனர். இதனால் நாடாளுமன்ற தெரு போர்க்களம் போல் காட்சியளித்தது. தில்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தியவர்களை விரட்டி அடித்ததற்கு பொறுப்பேற்று அமைச்சர் பதவியிலிருந்து தர்மேந்திர பிரதான் விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீட் தேர்வு குழப்பங்களுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து தர்மேந்திர பிரதான் விலக வேண்டும் என்று வலியுறுத்தி தில்லி ஜந்தர் மந்தரில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற அவர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி விரட்டியுள்ளனர். இதற்கு கண்டனம் தெரிவித்த எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்திலிருந்து ஜந்தர் மந்தர் நோக்கி பேரணியாக சென்றனர். பேரணியில் சென்ற சமாஜ்வாதி நாடாளுமன்ற உறுப்பினர் டிம்பிள் இளைஞர்களின் போராட்டத்தை ஒடுக்கியதை பொறுத்து கொள்ள முடியாது என கூறினார். மாணவர்கள் நேர்மையான முறையில் தேர்வு நடத்தப்பட வேண்டும் என விரும்புவதாகவும், ஆனால் நேர்மையான தேர்வு, நேர்மையான தேர்தல் இரண்டையுமே இந்த அரசு விரும்பவில்லை என்றும் டிம்பிள் தெரிவித்தார். இக்ரா ஹசன் நீட் தேர்வு வினாத்தால் வெளியானதற்கு பொறுப்பேற்று கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து தர்மேந்திர பிரதான் விலக வேண்டும் என்று வலியுறுத்தினார். பேரணியில் பங்கேற்ற சியா உர் ரஹ்மான் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களுடன் அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதே பேரணியில் பங்கேற்ற ராஜீவ் ராய் இந்த அரசு பள்ளிகளை மூடுவதாகவும், பல்கலைக்கழகங்களை இடிப்பதாகவும், தேர்வு வினாத்தாள்களை வெளியிடுவதாகவும் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்துக்கு வெளியே செய்தியாளரிடம் பேசிய காங்கிரசின் ரேணுகா சௌத்ரி, ஜந்தர் மந்தரில் வந்தே மாதரம், இன்குலாப் சிந்தாபாத் முழக்கங்கள் ஒலிப்பதில் ஜனநாயகம் மீண்டெழுவதாக கூறினார். ராமர் கோவில் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது, நீட் தேர்வு வினாத்தாள் வெளியானது, அறப்போராட்டத்தில் ஈடுபட்ட சோனம் வாங்சுவை கைது செய்தது, இப்படி போனால் அவை எவ்வாறு செயல்படும் என்று வினவினார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் போராட்டத்தால் அவை மீண்டும் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டன.
நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியுள்ளது. மாநிலங்களவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நீட் தேர்வு வினாத்தால் வெளியான விவகாரம் பற்றி தன்னை பேசவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இது லட்சக்கணக்கான இளைஞர்களின் நலனுடன் தொடர்புடையது என்றும் இதற்காக ஜந்தர் மந்தரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போராடி வருவதாகவும் தெரிவித்தார். அந்த போராட்டத்தில் தடியடி நடத்தி இளைஞர்களை விரட்டி எடுத்தது நியாயத்தின் குரல் வலையை நெரிக்கும் செயலாகும் என்று கூறினார். அதற்கு ஆளுங்கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. இதனால் மாநிலங்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோல் மக்களவையிலும் நீட் தேர்வு வினாத்தாள் மோசடி, ராமர் கோவில் நிதி முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களால் கூச்சல் குழப்பம் நிலவியது. இதனால் முதலில் 12 மணி வரைக்கும், அதன் பின் 12:30 மணி வரையும் அவை ஒத்திவைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சியா சாத்தானின் ஆட்சியா என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். விளாத்திக்குளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டதை கண்டித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் ஜனநாயக பண்புகள் அறவே இன்றி செயல்படும் தாவேக அரசு செயல்படுவதாக தெரிவித்துள்ளார். ஆட்சியில் நடைபெறும் தவறுகளை சுட்டிக்காட்டும் திமுக முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரையும் தொடர்ந்து வேட்டையாடி வருகிறது டேக் டைவர்ஷன் மாடல் தாவேக அரசு என்று விமர்சித்துள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினருக்கான மருந்துகளை வழங்க சென்றவர்கள் தடுக்கப்பட்டுள்ளனர் என்றும் அடிப்படை சட்ட உரிமைகள் மறுக்கப்பட்டுள்ளன என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சியா சாத்தானின் ஆட்சியா என்று வினவியுள்ளார். கட்சி பெண் உறுப்பினரின் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு நடவடிக்கை எடுக்க வக்கற்ற தாவேக அரசு அரசியல் விமர்சனங்களுக்கு மட்டும் அலறி துடித்து கைது செய்வது ஏன் என்று வினவியுள்ளார். அமெரிக்காவின் தாக்குதல்கள் தொடர்ந்தால் மறக்க முடியாத பாடத்தை கற்பிப்போம் என ஈரானின் உச்ச தலைவர் மொஜ்தபா காமேனி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் தென்மேற்கு பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த தர்கோவின் அணு உலை மீது அமெரிக்கா வான்வெளி தாக்குதல் நடத்தியுள்ளது. மேலும் தெற்கு ஈரானில் உள்ள முக்கிய பாலங்கள், ரயில் பாதைகள், மின் நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களிலும் அமெரிக்க விமானப்படை தாக்குதலை அதிகரித்துள்ளது. இதனால் அங்கு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியுள்ளது. இதையடுத்து குவைத்தில் உள்ள மின்சாரம் மற்றும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது ஈரான் ஏவுகணை மூலம் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. தொடர்ந்து பக்ரைனிலும் தாக்குதல்கள் நடந்ததை அடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு பக்ரைன் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரான் ஏவுகணைகளை தங்களது வான் பாதுகாப்பு அமைப்பு அழித்துவிட்டதாக பக்ரைன் ராணுவம் கூறியுள்ளது. இதன் பின்னர் ஹார்மஸ் நீரிணையின் கட்டுப்பாட்டை ஈரான் முழுமையாக தன்வசப்படுத்தியுள்ளதுடன் வர்த்தக கப்பல்களை தடுத்து நிறுத்தியுள்ளது. இது தொடர்பாக ஈரானின் உச்ச தலைவர் மொஜ்தபா காமேனி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் அமெரிக்காவின் தாக்குதல்கள் தொடர்ந்தால் மறக்க முடியாத பாடத்தை கற்பிப்போம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களில் 2 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்தனர். இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் செய்தியாளர்களிடம் பேசிய போது, எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஈரான் அணு ஆயுதங்களை பெற அமெரிக்கா ஒருபோதும் அனுமதி அளிக்காது என்று திட்டவட்டமாக கூறினார். விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை அராஜகமான முறையில் கைது செய்திருக்கும் தாவேக அரசின் செயல் கண்டிக்கத்தக்கது என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை அராஜகமான முறையில் கைது செய்திருக்கும் தாவேக அரசின் செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாமல் தொடர்ந்து திமுகவினர் மீது காவல்துறையை ஏவி அடக்கிட பார்க்கும் தாவேக அரசுக்கு ஜனநாயக வழியில் தக்க பாடம் புகட்டப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் உடனடியாக மார்க்கண்டேயனை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நாகர்கோயில் அருகே நடைபெற்ற லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்ற கையெழுத்து இயக்கத்தை காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் கையெழுத்திட்டு இயக்கத்தை தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே ராமன்புதூரில் காங்கிரஸ் கட்சி சார்பில் லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்ற கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் கலந்து கொண்டு கையெழுத்திட்டு இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர் நவீன் குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமையை பெற வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜே.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரத்தில் கட்சி நிர்வாகிகள் இல்ல நிகழ்ச்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜே.கே. வாசன் கலந்து கொண்டார். இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, தமிழ்நாட்டில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய கூட்டாட்சி அமைந்துள்ளது என்றும் காமராஜர் காலத்து தமிழ்நாடாக மாற்ற வேண்டும் என தாவேக அரசு நினைக்கிறது என்றும் கூறினார்.
தங்களை போன்ற கட்சிகள் மக்கள் மனநிலையை ஆட்சியாளர்களுக்கு பிரதிபலித்து வருவதாக தெரிவித்தார். மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமையை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சட்டம் ஒழுங்கை கண்காணித்து அதை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வருகின்ற 21ஆம் தேதி சென்னை DMS வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் பொதுச் செயலாளர் சுபின் தெரிவித்துள்ளார். சென்னை அருகே சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் பொதுச் செயலாளர் சுபின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தற்போதைய அரசு ஆட்சிக்கு வந்தால் 6500 தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு நிரந்தர பணியாணை வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்ததாக தெரிவித்தார். இதனை அரசு அதிகாரிகள் பயன்படுத்தி ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அரசு மருத்துவமனைகளிலும் பணிபுரியும் செவிலியர்களை மாற்றும் திட்டம் என்ற பெயரில் பணிமாற்றம் செய்வதாக குற்றம் சாட்டினார். எனவே தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வருகின்ற 21ஆம் தேதி சென்னை DMS வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தார். சென்னை அருகே எழும்பூரில் SDPI கட்சியின் மாநில கமிட்டி துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் SDPI கட்சியின் மாநில கமிட்டி துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. தேசிய ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் ஹசான் ஃபைஜி தலைமையில் SDPI தேசிய செயற்குழு உறுப்பினர் அஜ்மல் இஸ்மாயில், மாநில தலைவர் முகமது முபாரக், CMD நேச்சுரல்ஸ் இணை நிறுவனர் குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் SDPI கட்சியின் தமிழ்நாடு மாநில இளைஞர்கள் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டனர். இதன்படி மாநில ஒருங்கிணைப்பாளராக பெரம்பலூரை சேர்ந்த அபுபக்கர் சித்திக்கும், இணை ஒருங்கிணைப்பாளர்களாக சென்னையை சேர்ந்த முகமது ஃபிர்னாஸும், மாநில ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்களாக சென்னையை சேர்ந்த முகமது அர்ஃபயின் ஆகியோர் அறிவிக்கப்பட்டனர். இந்நிகழ்வில் SDPI கட்சியின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். சென்னை அருகே உள்ள நேரு மைதானத்தில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் ஏராளமான சிறப்பு குழந்தைகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். சென்னை எழும்பூரில் உள்ள நேரு மைதானத்தில் சின்னஞ்சிறு உலகம் அறக்கட்டளையின் தலைவர் கீதப்பிரியா, நைஸ் அறக்கட்டளையின் தலைவர் லோகேஷ் பாபு ஆகியோர் தலைமையில் சிறப்பு குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான சிறப்பு குழந்தைகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இதன் பின்னர் நைஸ் அறக்கட்டளையின் தலைவர் லோகேஷ் பாபு செய்தியாளரிடம் பேசிய போது, சிறப்பு குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்கும் விதமாக போதிய விளையாட்டு மைதானத்தை அமைத்து தர வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். திருப்பூர் அருகே அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த 76 குடும்பத்தினர் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி காங்கேயம் தனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தும்பலப்பட்டி மற்றும் வெங்கிட்டாபுரம் பகுதியை சேர்ந்த பட்டியலின அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த 76 குடும்பத்தினர் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி காங்கேயம் தனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இந்நிகழ்வில் ஆதி தமிழர் ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவர் பௌத்தன், திராவிட தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தங்கவேல் ஆகியோர் தலைமை தாங்கினார். இதுகுறித்து பேசிய பொதுமக்கள், தேர்தலின் போது பலரும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதாக வாக்குறுதி அளித்தனர். ஆனால் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் தெரிவித்தனர். தங்கள் கோரிக்கைக்கு உடனடியாக கவனம் செலுத்தி வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினர். தாராபுரம் அருகே மதுபோதையில் பேருந்தை இயக்கிய ஓட்டுநரை காவல்துறையினர் மடக்கி பிடித்து 10,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரை சேர்ந்த சண்முகராஜ் தனியார் சொகுசு பேருந்தில் ஓட்டுநராக பணியாற்றி வந்துள்ளார். இவர் பேருந்தை உடுமலை வழியாக தாராபுரம் நோக்கி ஓட்டி சென்றுள்ளார். தாராபுரம் சிக்னல் அருகே வந்தபோது பேருந்தை அதிவேகமாக இயக்கியுள்ளார். அப்போது ரோந்து பணியில் இருந்த போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மகேஸ்வரன் உடனடியாக பேருந்தை துரத்தி சென்று நிறுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார். ஆனால் ஓட்டுநர் சண்முகராஜ் பேருந்தை நிறுத்த மறுத்ததுடன் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவருக்கு பிரீத் அனலைசர் கருவி மூலம் பரிசோதனை செய்தனர். அதில் அவரது உடலில் 360 பாயிண்ட் அளவிற்கு ஆல்கஹால் இருந்தது தெரிய வந்தது. அப்போது பேருந்தில் இருந்த பயணிகள் ஓட்டுநர் ஆரம்பத்திலிருந்தே பேருந்தை மிகவும் ஆபத்தான முறையில் ஓட்டி வந்ததாக காவல்துறையினரிடம் புகார் தெரிவித்தனர். இதன் பின்னர் தனியார் போக்குவரத்து நிறுவனத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து மாற்று ஓட்டுநர் மூலம் பாதுகாப்பாக சென்னை நோக்கி அனுப்பி வைக்கப்பட்டனர். மது போதையில் பேருந்தை இயக்கிய சண்முகராஜ் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். இந்த சம்பவத்தால் தாராபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் அருகே அடுத்தடுத்த வீடுகளில் கொள்ளையடித்து சென்ற 3 மர்ம நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னமநாயக்கன்பட்டி கிராமத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த முகமூடி அணிந்த 3 மர்ம நபர்கள் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ராஜமாணிக்கம் வீட்டிற்குள் புகுந்து பீரோவில் இருந்த 4,5 லட்சம் ரூபாயையும் 11 பவுன் தங்க நகைகளையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர்.
இதேபோல அடுத்தடுத்து வீடுகளில் உள்ள வீட்டின் உரிமையாளர்கள் வெளியூர் சென்றிருந்த போது கொள்ளை நடந்துள்ளது. சிசிடிவி பதிவுகளை கொண்டு கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை தாடிக்கொம்பு காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். தாராபுரம் அருகே கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்து வந்த இருவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே வீட்டில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை செய்து வந்த கார்த்திக் மற்றும் செல்வராஜ் ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அப்போது கள்ளச்சாராயம் காய்ச்ச பயன்படுத்திய பாத்திரங்கள், அடுப்பு, கேஸ் சிலிண்டர் மற்றும் 30 லிட்டர் சாராய கேன்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அங்கிருந்த 50 லிட்டர் சாராய ஊறலை சம்பவ இடத்திலேயே கொட்டி அளித்தனர். கைது செய்யப்பட்ட இருவர் மீதும் மதுவிலக்கு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களை தாராபுரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். வால்பாறையில் வாடகைக்கு குடியிருந்து வீட்டின் உரிமையாளருக்கு சொந்தமான 20 பவுன் தங்க நகைகளையும் பணத்தையும் திருடிய நபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவை வால்பாறையை சேர்ந்த மூதாட்டி லீலா சுலோச்சனா தனது வீட்டில் வாடகைக்கு கூடியிருந்த சக்திகுமார் என்பவர் தனது 20 பவுன் தங்க நகைகளை திருடிவிட்டதாக வால்பாறை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் செல்வம் தலைமையிலான காவல்துறையினர் சக்திகுமாரிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் 20 பவுன் தங்க நகைகளையும் 60,000 பணத்தையும் திருடியதாக ஒப்புக்கொண்டார். இதையடுத்து அவரிடமிருந்து தங்க நகைகளையும் பணத்தையும் பறிமுதல் செய்து கைது செய்தனர். தொடர்ந்து சக்திகுமாரை காவல்துறையினர் வால்பாறை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். செங்கம் அருகே மின்கம்பத்தில் கார் மோதி ஏற்பட்ட பயங்கர விபத்தில் 5 இளைஞர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு 5 இளைஞர்கள் காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது கார் அதிவேகமாக சென்றதால் ஒரு தனியார் கார் ஷோரூம் அருகே கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மின்கம்பத்தில் மோதி பயங்கர விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணித்த 5 இளைஞர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த செங்கம் காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இளைஞர்கள் மது அருந்துவிட்டு காரை அதிவேகமாக ஓட்டி சென்று மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதற்கு காரணம் என்பது தெரிய வந்தது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த மேற்கு வங்க கூலி தொழிலாளி மீது கூம்பு குழாய் சாய்ந்ததில் அவர் படுகாயமடைந்து உயிரிழந்தார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணியில் மேற்கு வங்கத்தை பகுதியைச் சேர்ந்த சமீம் மண்டல் ஒப்பந்த தொழிலாளர்களில் ஒருவராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் அவர் கட்டுமான பணிக்காக ஒரு கூம்பு குழாயில் மணல் நிரப்பியிருந்த போது திடீரென அவர் மீது குழாய் சாய்ந்ததில் அவர் பலத்த காயமடைந்தார். இதன் பின்னர் கட்டுமான தொழிலாளிகள் அவரை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து ஆசியம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சமீம் மரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்திலிருந்து குடும்பத்தினருடன் சுற்றுலா சென்ற கார் சாலையோர பள்ளத்தில் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் தாதகம்பட்டியை சேர்ந்த தில்லை ஆனந்தம் என்பவர் தனது குடும்பத்தினருடன் நண்பரின் காரில் ஆன்மீக சுற்றுலா சென்றுள்ளார். அவர் பாண்டிச்சேரி, கும்பகோணம், தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் உள்ள கோவில்களில் தரிசனம் செய்துவிட்டு இறுதியாக வேளாங்கண்ணிக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். அப்போது தில்லை ஆனந்தத்தின் மகன் வினோத் கண்ணன் காரை ஓட்டி வந்துள்ளார். முகந்தனூர் அருகே கார் சென்றபோது அவருக்கு தூக்க கலக்கம் ஏற்பட்டதால் கட்டுப்பாட்டை இழந்த கார் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் தில்லை ஆனந்தம் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து காரில் பயணித்த 7 பேரும் படுகாயமடைந்தனர். இதையடுத்து அவர்களை அருகில் இருந்தவர்கள் உடனடியாக மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பழனி கோவில் நிலம் பத்திரப்பதிவு மோசடி பற்றி முன்னாள் அமைச்சர் மூர்த்தி பேசுவதா என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வினவியுள்ளார். தென்காசி மாவட்டம் கரிவலமந்தநல்லூர் அருகே மலையடிப்பட்டியில் தொல்லியல் துறை சார்பில் அகழாய்வு நடத்தப்பட்டு வருகிறது. அதை பள்ளி கல்வி தொல்லியல் துறைகளின் அமைச்சரான ராஜ்மோகன் ஆய்வு செய்தார். அப்போது பழனி கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் 2 கோடி ரூபாய்க்கு பதிவு செய்யப்பட்ட மோசடி பற்றி முன்னாள் அமைச்சர் மூர்த்தி கூறிய குற்றச்சாட்டுகள் குறித்து செய்தியாளர்கள் வினவினர். இதற்கு நேரடியாக பதிலளிக்காத அமைச்சர் ராஜ்மோகன் ஊழல் குறித்து மூர்த்தி பேசுவது பெரும் நகைச்சுவையாக உள்ளதாக கூறினார். சட்டத்தை மதிக்க வேண்டிய அமைச்சர் ராஜ்மோகன் சட்டத்தை மதிக்காமல் கீழடி தொல்லியல் ஆய்வு களத்தில் ட்ரோன் பறக்கவிட்டு ரீல்ஸ் எடுத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் ரீல்ஸ் எடுப்பதற்கு ஆய்வு என்ற பெயரிலேயே அட்டூழியங்களும் கூத்துக்களும் நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். அமைச்சர் ராஜ்மோகன் கீழடியிலேயே ஆய்வுக்கு செல்வதற்கு முன் சமணர் படுக்கையில் போய் படுத்து ஆய்வு செய்ததாக கூறினார். கீழடியிலே அமைச்சர் ராஜ்மோகன் ஆய்வு செய்ததை ரீல்ஸ் போடுவதற்காக தாவேக்கவை சேர்ந்தவர்கள் ட்ரோன் மூலம் வீடியோ எடுத்துள்ளதாகவும் உதயகுமார் கூறினார்.
தொகுதி மறுவரையறை மசோதாவை அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக வரவேற்க வேண்டும் என புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோவை குனியமுத்தூரில் உள்ள இல்லத்தில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளரிடம் பேசினார். அப்போது தொகுதி மறுவரையறை திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் மீண்டும் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அனைத்து மாநிலங்களுக்கும் இப்போதுள்ள எண்ணிக்கையிலிருந்து 50 விழுக்காடு என்ற அடிப்படையில் தொகுதிகள் உயர்த்தப்பட உள்ளதாகவும் கூறினார். இந்த மசோதாவை அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமனதாக வரவேற்க வேண்டும் என்றார். பழனி கோவில் நில மோசடி வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் கிருஷ்ணசாமி வலியுறுத்தினார். திமுக குறித்து அவதூறு பரப்பிய கவுன்சிலர் பாபு மீது வழக்கு தொடரப்படும் என கவுண்டம்பாளையம் திமுக பகுதி செயலாளர் சரத் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவையில் கவுண்டம்பாளையம் திமுக பகுதி செயலாளர் சரத் விக்னேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மக்களை மூளை செலவை செய்து குறுக்கு வழியில் திமுக அரசை பற்றி பல பொய்யான அவதூறுகளை தெரிவித்து தாவேக ஆட்சி பிடித்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். பாபு தனது ரியல் எஸ்டேட் தொழிலை பாதுகாக்க தாவேகாவிற்கு சென்றுள்ளதாகவும் திமுக குறித்து அவதூறு பரப்பிய கவுன்சிலர் பாபு மீது வழக்கு தொடரப்படும் என்றும் கூறினார். சென்னை அருகே கொளத்தூரில் தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் விழாவிற்கு தேதி கேட்கும் பயணத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகளில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் விழாவிற்கு பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக அலுவலகத்திற்கு 2000 நபர்களோடு 200க்கும் மேற்பட்ட வாகனங்களில் கடந்த 11ஆம் தேதி அன்று செல்ல இருந்த பயணம் பனையூரில் உள்ள அலுவலக பகுதியில் வாகனங்களை அப்பகுதியில் நிறுத்தும் பொழுது அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாமல் இருக்க அனைத்து முன்னேற்பாடுகள் செய்த பிறகு வருகின்ற ஜூலை 25ஆம் தேதி இப்பயணம் நடைபெறுவதற்கு தேதி பெறப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக திருவள்ளூர், காஞ்சிபுரம், வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, மயிலாடுதுறை, மதுரை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இருந்து கட்சியில் இணைய உள்ள முக்கிய நபர்களுடன் இணைப்பு விழாவிற்கான விழா குழுவினரோடு ஆலோசனை கூட்டம் விழா ஏற்பாட்டாளர் மீஞ்சூர் வெற்றிமாறன் தலைமையில் சென்னை கொளத்தூர் தனியார் ஓட்டலில் நடைபெற்றது. இதில் 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழா ஏற்பாடுகளை வெற்றிமாறன் குழுவினருடன் தீவிரமாக செயல்படுத்த கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் அனைவருக்கும் தரமான கல்வியையும் குடிநீரையும் இலவசமாக வழங்க வேண்டும் என்று திரைப்பட சண்டை பயிற்சியாளர் ஜாகுவார் தங்கம் கோரிக்கை விடுத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சந்தனகுமார் தலைமையில் பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் திரைப்பட சண்டை பயிற்சியாளர் ஜாகுவார் தங்கம், கிரி, சித்ரா பாபு ஆகியோர் கலந்து கொண்டு காமராஜரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சித்திரைக்கனி, முருகன், சுடலிமணி, பெரியசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதன்பின் செய்தியாளரிடம் பேசிய ஜாகுவார் தங்கம், அனைவருக்கும் தரமான இலவச கல்வியையும் குடிநீரையும் இலவசமாக வழங்க முதலமைச்சர் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், வாங்குறவங்களையும் விட மாட்டேன், இதுக்கு முன்னாடி யாரை வாங்கியதெல்லாம் விட மாட்டேன்னாரு. அதுதான் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காரு. மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்க. யார் யாரும் லஞ்சம் வாங்கியிருக்காங்களோ அந்த பணத்தை வாங்கி மக்களுக்கு என்ன நல்லது பண்ண முடியும் அது பண்ணணும்னா அவர் துடியாக துடிச்சிக்கிட்டு இருக்காரு. உண்மையிலே அவருக்கு மனமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் எல்லாம் அவருக்கு கூட தமிழக மக்கள் அவர் கூட இருக்காங்க. எருக்கஞ்சேரி பகுதியில் தமிழ் தொண்டன் பைந்தமிழ் சங்கம் சார்பில் மாணவ மாணவியர்கள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாடலை தனிநபர் முறையிலும் குழு முறையிலும் பாடி நோபல் உலக சாதனையை படைத்துள்ளனர். சென்னை எருக்கஞ்சேரி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ் தொண்டன் பைந்தமிழ் சங்கம் சார்பில் மாணவ மாணவியர்கள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாடலை தனிநபர் முறையிலும் குழு முறையிலும் பாடி நோபல் உலக சாதனையை படைத்தனர். இதில் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் நோபல் உலக சாதனை சான்றிதழ்கள் மற்றும் நினைவு பதக்கங்கள் வழங்கப்பட்டன. பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் தமிழ் தொண்டன் பைந்தமிழ் சங்கத்தின் இந்த முயற்சிக்கு பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள், தமிழ் தொண்டன் பைந்தமிழ் சங்கத்தின் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணியின் வெற்றியை கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் கொண்டாடியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா, ஸ்பெயின் அணிகள் மோதின. நியூயார்க்கின் நியூ ஜெர்சி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் 1-0 என்ற கணக்கில் அர்ஜென்டினா அணியை வீழ்த்தி ஸ்பெயின் அணி கோப்பையை வென்றது. ஸ்பெயின் அணியின் வெற்றியை உலகம் முழுவதும் உள்ள கால்பந்து ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். கேரள மாநிலத்திலும் பல்வேறு பகுதிகளில் திரைகள் அமைத்து ரசிகர்கள் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை இறுதிப் போட்டியை கண்டு களித்தனர். திருவனந்தபுரத்தில் ஸ்பெயின் அணியின் வெற்றியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். கிழக்கே கோட்டை, பிஎம்ஜி உட்பட பல்வேறு பகுதிகளில் ஸ்பெயின் அணியின் வெற்றியை மேளதாளங்கள் முழங்க திருவிழா போல கொண்டாடி உள்ளனர்.
போட்டியை கண்டுகளித்த மாணவர்களின் வசதிக்காக கேரளத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் 60 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த பனையில் பல கிளைகள் தோன்றி வளர்ந்து நுங்கு காய்த்துள்ள அதிசயத்தை பொதுமக்கள் கண்டு மகிழ்ந்து செல்கின்றனர். பனை புல் வகையை சேர்ந்தது, அதற்கு கிளைகள் கிடையாது. ஆனால் வேலூர் மாவட்டம் லத்தேரி அருகே பனை மடங்கிலிருந்து வரதராமி செல்லும் சாலையில் உள்ள குக்கலப்பள்ளியில் ஒரு பனையில் பல கிளைகள் தோன்றி வளர்ந்துள்ளன. இது அப்பகுதி மக்களிடையே பெரும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. குக்கலப்பள்ளி சாலை ஓரத்தில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக வளர்ந்து நிற்கும் பனை தரையிலிருந்து 3 அடி உயரம் வரை வளர்ந்து ஆச்சரியப்படும் வகையில் 50க்கும் மேற்பட்ட கிளைகளாக பிரிந்து வளர்ந்துள்ளது. ஒவ்வொரு கிளையிலும் தனித்தனியாக ஓலைகளும் நுங்குகளும் காய்த்து செழிப்பாக காணப்படுகிறது. இந்த கிளைகள் உள்ள பனை குறித்த தகவல் சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து சுற்று வட்டார ஊர்களிலிருந்து ஏராளமானோர் வந்து வியப்புடன் பார்த்து செல்கின்றனர். சிலர் இந்த பனைக்கு ஆன்மீக சக்தி உள்ளதாக கூறி வழிபட்டு வருகின்றனர். அறிவியலோ ஆன்மீகமோ அதிசயமோ எதுவாக இருந்தாலும் வறண்ட நிலப்பகுதியில் கம்பீரமாக பல கிளைகளுடன் காட்சியளிக்கும் இந்த பனை மக்களை பெரிதும் கவர்ந்து வருகிறது. திண்டுக்கல்லில் உலக புகழ்பெற்ற தனியார் உணவகத்தில் ஆர்டர் செய்யப்பட்ட பிரியாணியில் புழுக்கள் இருந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல்லில் உலக புகழ்பெற்ற தனியார் உணவகத்தில் ஆர்டர் செய்யப்பட்ட பிரியாணியில் புழுக்கள் இருந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக உணவக தரப்பில் முறையான பதில் அளிக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட கோபி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உடனடியாக இந்த குறிப்பிட்ட உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மாற்று இடம் அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு வீடு கட்டித்தர வேண்டும் என்று பெரியமேடு பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. சென்னை பெரியமேடு பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் தங்களுக்கு மாற்று இடம் அல்லது அடுக்குமாடி குடியிருப்பு வீடு கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தி தலைமைச் செயலகம் முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பல ஆண்டுகளாக தாங்கள் பெரியமேடு சாலையில் வசித்து வருவதாகவும் கடந்த திமுக ஆட்சியிலும் தற்போதைய தாவேக ஆட்சியிலும் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். மேலும் முதலமைச்சரை நேரில் சந்தித்து மனு அளிக்க வேண்டும் என அவர்கள் பிடிவாதம் காட்டி போராடியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மண்ணேற்றி வந்த டிப்பர் லாரிகளை பிளாக்கொல்லைப்பட்டி என்னுமிடத்தில் பொதுமக்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கிள்ளுக்கோட்டை அருகே செங்கலூர் ஊராட்சிக்குட்பட்ட காட்டுக்கோட்டைப்பட்டி, பிளாக்கொல்லைப்பட்டி, நண்டம்பட்டி ஆகிய ஊர்களில் பொதுமக்கள் விவசாயத்தை நம்பியே பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் காட்டுக்கோட்டைப்பட்டியில் இருந்து டிப்பர் லாரிகளில் கிராவல் மண் எடுத்து செல்லப்பட்டு வருகிறது. மண் எடுத்து செல்லும் டிப்பர் லாரிகளால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு பள்ளி செல்லும் குழந்தைகளும் பொதுமக்களும் பெரிதும் பாதிப்படைந்து வருகின்றனர். ஒரு மாதத்திற்கு முன்பு டிப்பர் லாரி மோதியதில் கிள்ளுக்கோட்டையை சேர்ந்த இளைஞர் டிப்பர் உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த பிளாக்கொல்லைப்பட்டி, நண்டம்பட்டி, காட்டுக்கோட்டைப்பட்டி ஆகிய 3 ஊர்களை சேர்ந்த பொதுமக்கள் மண்ணேற்றி வந்த டிப்பர் லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேராவூரணியில் புதிதாக கட்டப்பட்ட வாரச்சந்தை திறக்கப்படாததால் வியாபாரிகளும் விவசாயிகளும் சாலையில் காய்கறிகளை கொட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியில் 2,93,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட சந்தையை திறக்க பேரூராட்சி நிர்வாகம் தாமதம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் கடந்த 1 வருடமாக தனியார் இடத்தில் வாடகை கொடுத்து தொழில் செய்து வந்த சிறு குறு வியாபாரிகள் தற்போது திடீரென வாடகை பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதால் கடும் அதிருப்தியில் உள்ளனர். தொடர்ந்து கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற ஏலத்தில் கடந்த முறையை விட 2 மடங்கு அதிகமான தொகைக்கு சந்தை ஏலம் போனது. இதனால் பேரூராட்சி நிர்வாகம் வியாபாரிகளிடம் லட்சக்கணக்கில் முன்பணம் கேட்பதாகவும் தினசரி வாடகையை ஆயிரக்கணக்கில் உயர்த்திவிட்டதாகவும் வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனைத் தொடர்ந்து தனியார் இடத்தில் நடத்தப்பட்டு வந்த வாரச்சந்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிறுத்தப்பட்டது. ஆனால் சந்தைக்கு வந்த வியாபாரிகளுக்கு புதிய சந்தையின் கேட் பூட்டப்பட்டிருந்தது அதிர்ச்சியை அளித்தது. இதனால் ஆத்திரமடைந்த வியாபாரிகளும் விவசாயிகளும் அறந்தாங்கி சாலையில் காய்கறிகளை கொட்டி சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் வியாபாரிகள் சந்தையின் இரும்பு கேட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்தனர். அங்கு தங்களுக்கு பிடித்த இடங்களில் கடைகளை அமைக்க தொடங்கியதால் ஏற்கனவே கடை வைத்திருந்தவர்களுக்கும் புதிதாக வந்தவர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தகவலிருந்து வந்த வட்டாட்சியர் பாலசுப்ரமணியன், காவல் ஆய்வாளர்கள் அண்ணாதுரை, தனபாலன் ஆகியோர் வியாபாரிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் அனைவரும் கலைத்து சென்றனர். இனி வருவது திரையுலக செய்திகள். ஒரு நல்ல திரைப்படத்திற்கு விருது தேவை கிடையாது என இயக்குனர் மிஷ்கின் தெரிவித்துள்ளார். சென்னையில் இயக்குனர் மிஷ்கின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஒரு நல்ல திரைப்படத்திற்கு விருது தேவை கிடையாது என்று, விருது என்பது கலைஞர்களுக்கு ஊக்கம் என்று குறிப்பிட்டார். தங்கலான், வாழை ஆகிய திரைப்படங்களுக்கு விருதுகள் கிடைக்கவில்லை என்றெல்லாம் குறை சொல்லக்கூடாது என்று தெரிவித்தார்.
தொடர்ந்து பேசிய மிஷ்கின் தன்னுடைய எந்த படத்தையும் விருதுகளுக்காக அனுப்பியதே கிடையாது என்று கூறினார். மக்கள் நமது படத்தை வெற்றி படமாக ஆக்கிவிட்டார்கள் என்றால் அதைவிட பெரிய விருது இருக்காது என்றும் தெரிவித்தார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். சுவிஸ் ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டியில் கிரீஸ் வீரர் ஸ்டெபனோஸ் சிட்டிபாஸ் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜிஸ்டாட் நகரில் சுவிஸ் ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் கிரீஸ் வீரர் ஸ்டெபனோஸ் சிட்டிபாஸ் பெல்ஜிய வீரர் ரபேல் கொலிக்னன் உடன் மோதினார். இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய ஸ்டெபனோஸ் சிட்டிபாஸ் 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். இதன் மூலம் ஸ்டெபனோஸ் சிட்டிபாஸ் சுவிஸ் ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரின் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,05,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 15 ரூபாய் அதிகரித்து 13,150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 120 ரூபாய் அதிகரித்து 1,05,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,14,768 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 235 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,35,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 599 புள்ளிகள் குறைந்து 77,551 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 144 புள்ளிகள் குறைந்து 24,190 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பருவமழை போல் மழைக்கால கூட்டத்தொடரும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். தில்லியில் நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற கரப்பான்பூச்சி ஜனதா இளைஞர்கள். தடுப்புகளை உடைத்து முன்னேறிய இளைஞர்களை தடியடி நடத்தி கலைத்த காவல் படையினர். தில்லியில் போராட்டம் நடத்திய இளைஞர்களை விரட்டி எடுத்ததற்கு எதிர்க்கட்சியினர் கண்டனம். கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து தர்மேந்திர பிரதான் விலக வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சி கோரிக்கை. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளில் பல்வேறு விவகாரங்களை எழுப்பிய எதிர்க்கட்சிகள். நீட் தேர்வு, ராமர் கோவில் நன்கொடை பற்றி பேச வலியுறுத்தியதால் அவைகள் மீண்டும் மீண்டும் ஒத்திவைப்பு. தமிழ்நாட்டில் நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சியா சாத்தானின் ஆட்சியா என்று மு.க. ஸ்டாலின் கேள்வி. தவேக அரசு அரசியல் விமர்சனங்களுக்கு அலறி துடித்து கைது செய்வது ஏன் என்றும் வினா. தாக்குதல்கள் தொடர்ந்தால் மறக்க முடியாத பாடத்தை கற்பிக்க வேண்டியிருக்கும். அமெரிக்காவுக்கு ஈரானின் உச்ச தலைவர் மொஜ்தபா காமேனி எச்சரிக்கை. இதுடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.